பாப்பா எங்க வந்தீங்க? எங்க வந்திருக்கீங்க? ஹாய். ஹலோ. டிஜே வந்து தமிழ்னு ஒருத்தர் மேம். டிஜே தமிழ்னு ஒருத்தர் இருக்காரு. ஒரு வாட்டி கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு. ஆமா, ஒரு விஷயத்துக்காக வாழ்க்கையில ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பாய்ஸ் ஒரு 4 பாய்ஸ் யாரா ரெடியா இருக்கீங்களா? இதுல அந்த இலை மட்டும் புடிங்கி போட்டு வாங்க போ. வாங்க போ. 4 பாய்ஸ் அப்படி போய் புடிங்க. மாமா பையா. டேய், எவனோ ஒரு தேர்ட் இயர் பையன் என்ன மாதிரி இருக்கான்றதுக்காக. ஹாய் மேம். ஹாய் மேம், உங்க வாய்ஸ்க்கு நான் அடிமை. ஸோ ஆடுறீங்களா மேடம்? டான்ஸ் ஓகேவா? தொடாம ஆடணுமா? ஓகே. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் பேபி ஷாலினி, ஷாமலி, நிறைய பேபி ஆர்டிஸ்ட்கெல்லாம் மலையாள படங்களில் பேசியிருக்கேன். லவ் டுடே அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படம் மூலயமா வந்து இன்னைக்கு 2K கிட்ஸ் ஆகட்டும், 90s கிட்ஸ் ஆகட்டும், பெரியவங்க ஆகட்டும், எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு ரோல் பண்ணி ரொம்ப சாக்லேட் பாய் பார்த்துருப்பீங்க. சாக்லேட் கேலா இருக்கக்கூடிய ரவீனா மேம் வந்திருக்காங்க. சத்தமான கைத்தல் கொடுத்துடலாம் ரவீனா மேம்க்கு. அப்படி கீழேருந்து பண்ணலாம் நம்ம. ஏன்னா எப்படி வேவ் பண்ணணும் நான் சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறேன். டேய் சி உக்காரண்ணா. எனக்கே எப்படின்னா ஒரு மேம் கைக்கு மாட்டோம். கை இப்படி தூங்குங்க மேம். எல்லாம் வேவ் பண்ணுங்க. சொன்னா போதும். நிறுத்த சொல்றாங்க. வர சொல்லுகிற சொல்லுங்க. தேங்க்யூ மேம். ரவீனா மேம் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஹாய். மன்னாரு மகிமா உள்ள மன்னாரு மச்சான் என்ன சொன்னாரு? ஆத்தங்கர ஓரமா நண்டு பிடிக்க சொன்னாரு. தகுத 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 தில்லாலே தில்லாலே தகுத தில்லாலே. ஓகே, ரவீனா மேம் நமக்காக வந்திருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு நீங்க சும்மா சியர் பண்ணி காட்டலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா. Thank you so much for the tremendous support, tremendous love. Ma'am, would you like? Ma'am, DJ வந்து தமிழ்னு ஒருத்தர் மேம். DJ தமிழ்னு ஒருத்தர் இருக்காரு. ஒரு வாட்டி கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு. ஆமா, ஒரு விஷயத்துக்காக வாழ்க்கையில ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. டார்ச்செல்லாம் அடிச்சு காட்றாரு. அது நடந்த உடனே நல்லபடியா எல்லாமே நடந்துரும். சீக்கிரம் குட் நியூஸ் சொல்லுங்க தமிழ். சொல்லுங்க மேம். Thank you so much. எத்ராஜ் இருக்கீங்களா இங்க? எத்திராஜ் இருக்கீங்களா? எத்திராஜ் காலேஜ் இருக்கீங்களா? நான் படிச்ச காலேஜ். நீங்க எத்திராஜோட கிளிட்ஸ்னு சொல்லி பாருங்க. மொத்தமா அப்படியே பயங்கரமா சேர் பண்ணுவாங்க. கிளிட்ஸ்னு சொல்லுங்க. நம்ம கல்ச்சர்ஸ் பேர் சொல்லி பாருங்க. கிளிட்ஸ். ஏன்னா அவங்க தனித்தனியா பிரிறது இல்லை. இப்பெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒன்று சேர்ற ஒரு யங்ஸ்டர்ஸ் தான் இவங்க. So sweet, very sweet. And so இந்த கிளிட்ஸ் வந்து ஒரு சூப்பரான காஸ்க்காக பண்ணிட்டு இருக்கோம். அதான் ஃபண்ட் ரைசிங்னு கேள்விப்பட்டேன். So I'm so happy. எனக்கு காலேஜ் போன ஒரு ஃபீல். நீங்க ஆடுறத பார்த்தோன்னா I was so happy. கொடுங்க. பாய்ஸ் ஒரு 4 பாய்ஸ் யாரா ரெடியா இருக்கீங்களா? இது 4 பாய்ஸ் வாங்க. இருங்க தரேன். இப்படி வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. தள்ளி வாங்க. இப்படி நில்லுங்கடா. இதில் அந்த இலை மட்டும் புடிங்கி போட்டு வாங்க போங்க. போங்க. 4 பாய்ஸ் அப்படி போய் புடிங்கின்னு. இலை மட்டும் புடிங்கிட்டு கூப்பிடுங்க. நீங்கள் வாங்க. நீங்கள் இதை பிடுங்குறீங்களா? நில்லுங்க. ஓகே ரெடி. ட்ராமாட்டிக்காக பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் வந்து பூ கொடுங்க. ப்ரப்போஸ் பண்ணோம். ஒருத்தருக்கும் ஒரு சாங் வந்து நம்ம தமிழ் பண்ண. லைன் இல்லைங்க மேம். ஃபர்ஸ்ட் உங்க பேர் பிரதர்? ஜீவா. எந்த காலேஜ்? ஜீவா பிரசிடென்சி காலேஜ்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. தம்பி ஒருத்தர் உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காரு மேடம். அவரை உள்ள அனுப்புகிறோம். ரெடி கோ. போப்பா. அடுத்து உங்க பேருப்பா? ஜோயல். எந்த காலேஜ்? விஸ்தாஸ். அந்த காலேஜ்ல இருந்து ஜோயல் அவர்கள் வந்திருக்காருங்க. ஏய் அவங்க திருப்பி கொடுத்தாங்க. Thank you very much. Thank you madam. ஏ மாமா பையா. டேய், எவனோ ஒரு தேர்ட் இயர் பையன் என்ன மாதிரி இருக்கான்றதுக்காக. தேர்ட் இயர் பையன். ஓகே, ஆளாளுக்கு என்ன போட்டு உயிரை நான் என்னடா பண்ணுவேன்.
ஜோயல் அவர்கள் கமான். ஏதாவது சொல்ல விரும்புறீங்க? நான் ஒண்ணு விரும்பல, உண்மையில ஆசை. நீங்க ரொம்ப அழகா இருக்கு. அம்மா வந்திருக்காங்களா? இல்லையா? சரி போய் உட்காருங்க போ. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு. தேங்க்யூ ஜோயல். நெக்ஸ்ட் அவங்களா? உங்க பூ பெண்ட் ஆயிருக்கு, கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. ஓகே, ரெடி ரெடி ஆக்ஷன். ஏய் நம்பர்லாம் வாங்க கூடாது, போடா. செல்ஃபியா? ஓகே. என்ன ஒரு கேவலம் தெரியுமா, அவங்ககிட்டயே வாங்கி வாங்கி பூ குத்துனுங்கிறது. தம்பி உங்க வேலை முடிச்சுல, போயிட்டோம். ஆம்பளை பசங்களாம் கை கொடுக்க மாட்டீங்களா? ரெடி? ஓ 2 3 யாருப்பா வெயிட் பண்றாங்க? சுஜனா, அவருக்கு தனி என்ட்ரி இருக்கு. ரெடி? ஹாய் மேம். ஹாய். ஹாய் மேம், உங்கள் வாய்ஸ்க்கு நான் அடிமை. ஸோ பேச சொல்லிடுறேன். லவ் யூ மேம். ஆளாளுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் முக்கியமாக ஒருத்தர் ரொம்ப விரும்பி வந்து ரொம்ப நாள் உங்களோட பயங்கரமான ஃபேனு, நமக்காக சென்னை கிளப்போட பிரசிடென்ட் சுஜன் அவர்கள் இருக்காரு. ஸோ ஐ வுட் லைக் டு கால் மிஸ்டர் சுஜன் டு கிவ் அ டோக்கன் ஆஃப் லவ் ஃப்ரம் கிளிட்ஸ் டீம். ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ். நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்களா அவங்க கூட? அவங்க அம்மா திட்டுவாங்க, பரவாயில்லையா? யாரா டான்ஸ் ஆட போகிறது? நீ போய் தனியாக ஆடுறா. மேடம் ஸ்டாப் 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 ப்ளீஸ் ப்ளீஸ். அவன் எனக்கு பேமெண்ட் போடுவான். மேடம் மேடம் ப்ளீஸ். ஆடுறீங்களா மேடம்? டான்ஸ் ஓகேவா? தொடாம ஆடணுமா? ஓகே. மைக் மேடம். பூ வேணாம், நான் சரி விடுங்க. ரெடியா தம்பி? அந்த தொடாம ஆடுற மாதிரி பாட்டு ஏதாவது பா, வெண்ணிலவே அந்த தடாட என்ன? நானுமா? ஐயோ, மற்ற நேரத்தில் கேட்கவே மாட்டாங்க, இப்போதான் இது மாதிரி அவமானப்படுற டான்ஸ் தெரியாது மேடம். இருந்தாலும் பரவாயில்ல, பரவாயில்ல. சரி ஆடும், நம்ம 2 பேரும் ஆடுறோம். போடுப்பா. சின்ன பசங்க கண்ணை மூடிங்க, ரொம்ப பயங்கரமா இருக்க போகுது. பலவீனமானவங்க காது வாய் எல்லாத்தையும் மூடிங்க. ரெடி? மியூசிக். என்ன மாதிரி இருக்கான்றதுக்காக ஆளாளுக்கு என்ன போய் அண்ணன்னா நான் என்னடா பண்ணுவேன். மேடம் எப்படி இருந்தது நம்மளுடைய கிளிட்ஸ் ஃபீலு? இது ஒரு சூப்பரான காஸ்க்காக பண்ணுறாங்க. ஸோ எப்படி ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு எனர்ஜி நான் ஃபீல் பண்ணுறேன். லைக் ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. அண்டு மேம்க்கு வந்து இன்றைக்கி வந்து த்ரோட் கொஞ்சம் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, அதனால தான் பேச முடியல. பட் மேமோட மம்மி வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். It's so exciting and so, what to say, it's like a bright day here. நாங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவ்வளோ சந்தோஷமாக எல்லாம் எனர்ஜெட்டிக்கான ரொம்ப குட்டி குட்டி பசங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பொண்ணு மேடையில் ஆடினதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இப்போ ஷீஸ் இங்கே தான் வந்து சும்மா கொஞ்சமாச்சும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கா. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. உங்களுடைய எனர்ஜி தான் அவளுக்கு அந்த எனர்ஜி கொடுத்துருக்கு. அண்ட் யூ ஆர் ஸோ பிரில்லியன்ட். உங்க அம்மா கிட்ட சொல்லி உங்களுக்கு திருஷ்டி சுத்தி போட சொல்லுங்க. நான் ரொம்ப கண்ணு வச்சிட்டேன். உன்னை பார்த்த பின்பு ஓகே, தேங்க்யூ. நமக்காக ஒரு பேபி வாய்ஸ் ஏதாவது மேம்? ஓகே. ஸோ I'll just ask questions. அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் பேபி ஷாலினி, ஷாமலி, நிறைய பேபி ஆர்டிஸ்ட்கெல்லாம் மலையாள படங்களில் பேசியிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ட்ரை பண்ண சொல்கிறாங்க. ஸோ லெட் மீ ட்ரை. எக்ஸாக்டாக இருக்குமான்னு சொல்ல முடியாது, பிகாஸ் ஐ எம் 58 நவ். ஸோ கோயிங் பேக் டு 4-5 years இஸ் நாட் தட் ஈஸி. ஸோ லெட் மீ ட்ரை ஃபார் யூ ஆல். உங்களோட சந்தோஷத்துக்காக ஐ வுட் லைக் டு ட்ரை. ஹாய்.
ஹலோ ஹாய் ஹாய் குட் மார்னிங் எவ்ரிவன். How are you? அக்கா அண்ணா how are you? பாப்பா எங்க வந்தீங்க, எங்க வந்திருக்கீங்க? இங்க ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குன்னு சொன்னாங்க. என்ன ஃபங்க்ஷனே தெரியாம ரெடி ஆகி வந்துட்டீங்களா நீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? எங்க அம்மா தான் கூட்டிட்டு வந்தாங்க. மம்மி தான் கூட்டிட்டு வந்தாங்களா? டாடி எங்க இருக்காரு? டாடி வீட்ல இருக்காரா? மம்மி ஏன் எப்பயோ ஆன கல்யாணத்துக்கு இப்போ சரியா ஃபீல் பண்றீங்க? பாப்பா நம்ம பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு ஏதாவது சொல்லணுமா நீங்க? சொல்லுங்க. ஓகே, உங்க பேர் என்ன? என் பேரு ஸ்ரீஜா 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 தேவி. ஓகே. சரோஜா தேவியா? சரோஜா தேவி இல்ல, ஸ்ரீஜா தேவி. ஓகே ஓகே ஓகே. என்ன விஷயமா வந்தீங்க? இங்க ஏதோ ஒரு ஃபண்ட் ரைசிங் நடக்குதாமே, அப்போ எல்லாரையும் பார்த்துட்டு போகலாம், எல்லாரையும் விஷ் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம். நம்ம ரெண்டு பேரும் அந்த தெய்வ மகள் வர மாதிரி பண்ணுவோமா? பண்ணலாமா? என் கூட சேர்ந்து ஆக்ட் பண்றீங்களா? நான் பண்ற மாதிரி பண்றீங்களா? பாட்டு பாட சொல்லலாம். இல்ல என் கூட சேர்ந்து அந்த இது பண்ணலாம், எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து. மம்மி பண்றீங்களா? நான் சொல்லி தரேன். நான் சொல்லி தரேன்ப்பா உனக்கு, நான் சொல்லி தரேன். மைக் கொடுங்க. ரெடியா? அந்த இது போடுப்பா, தெய்வ மகன்ல ஏதோ ஒன்று வருமே. நான் பண்ணுவேன், அப்படியே பண்ணுவேன். இன்னொரு தடவை மூணாவது போட்டு நமக்கு அதை பார்த்தேன். ஸோ கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க, இருந்தாலும் இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த எனர்ஜி அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. கிளிட்ஸ் ஸோ மச் மேம். ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுங்க. ஸ்மால் டோக்கன் ஆஃப் லவ் ஃப்ரம் கிளிட்ஸ் டீம். மொத்த டீமும் உங்க கூட போட்டோ எடுக்க வெயிட் பண்றாங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஹரிஷ் கலன் ஹியர். ஸோ ஜி கிரீன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட் வித் யுவர் ஃபேவரட் சேனல். பரமகுண்டத்தில் இருக்கும் பரமபிதாவான இயேசுவே வாருமையா, இறங்கி வாருமையா, இந்த குலதைக்கிட்ட அருள் புரியுமையா. ஸ்லோ மோஷன். இறங்கி வாருமையா, இந்த குழந்தைகிட்ட பேசுவோமாயா. குழந்தை ஓகேடா. கேடிவி இந்த வாரம் சிலுக்கு வாரம் காலை 9 மணிக்கு சிலுக்கு நடிக்கும் நாளான தாமரை. கொஞ்சம் நாளாக தூங்கல, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். கொஞ்சம் நாளாக தூங்கல, மதியம் 12 மணி நேத்து ராத்திரி எம்மா தூம்போச்சு எம்மா. ஓகேடா. நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு நல்ல சீரிஸ், எஜுகேஷன் தர மாதிரி ஒரு சீரிஸ்ரா. What is? English. In English. What you gonna see here is education. This education is the best education in India. Now we are going to see what we are going to see is mother is delivering a baby. So what is important is mother is delivering a baby. Okay. YouTubeல BTS பாட்டு ஓடிட்டு இருக்கு. BTS. Smooth like sugar, criminal under power, smooth like butter. அடுத்த லைன் தெரியாது, பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். Smooth like butter. அதுக்கு அடுத்த லைன் தெரியாது. History TV 18 டிஸ்னி டிவியில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டோரேமான். நம்ம இப்போ ஒரு கேஜெட்டா பார்க்க போறோம். இது வந்து எலிவேட்டர் ஒரு மாதிரி. எந்த ஹிஸ்டரி டிவில டோரிமான் வந்திருக்கு? எனக்கு வந்து ஒரு சிலை, அவன் ஒரு சிலைடா. அந்த சிலையை பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம்? இவன் ஒரு சிலை. இப்போ இவன் மேல உட்கார்ந்து பாத்தீங்களா, அப்படியே சாஞ்சு விட்டோம்னா கீழ விழுந்துரும். இந்த சிலை எனக்கு ஸ்பானிஷ்ல சொல்லுடா. ஹிஸ்டரி டிவி ஸ்பானிஷ் உஸ்குஸ் சிலை குஸ்குஸ். தி சிலை the KGF இப்படி உட்கார்ந்தா நான் இப்படி விழுந்துருவேன். ஆனா இந்த சிலை இருக்கு பாத்தீங்களா, இதுல இருக்க வாட்டமே வேற. தோ இவனை இப்படி நவுத்திட்டு தோ இப்படி உட்கார்ந்துப்பேன். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்குதா? ஓகே, FTV டீசன்ட்டான ஒரு FTV.
ஸ்லோ மோஷன். இந்த மாதிரி ஒரு FTV நான் பார்த்ததே கிடையாதுடா. கிளிட்ஸோட FTV. கிளிட்ஸ் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். கிளிட்ஸ் வழங்கும் FTV. கிளிட்ஸ் அல்ட்ரா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். கிளிட்ஸ் வழங்கும் FTV. கிளிட்ஸ் வழங்கும் அப்படியே ரீவைண்ட். நான் 4K ல கேக்கல. FTV. கிளிட்ஸ் FTV. கிளிட்ஸ். ஓகே, ஜெமினி டிவிடா தெலுங்கு. ஆரோக்கிய என்னாரோக்கிய என்னாரோக்கிய சரிடா, எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வேணும்டா. ரீல்ஸ். பாதல் பரிஷா ஸ்வைப் அப். तेरे वास्ते फलक से मैं चांद लाऊंगा. இல்ல ஸ்வைப் அப் அடுத்த ரீல் நல்லா இல்ல. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? ஊருக்கு போயிருச்சே. ஓகே ஸ்வைப் அப். மன்னாருனா மன்னாரே, மகிமை உள்ள மன்னாரே, ஆத்தங்கர ஓரமா நண்டு பிடிக்க சொன்னாரே. தக்கித்த ராதை மனதில் என்ன ரகசியமோ. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். ராதை மனதில் என்ன ரகசியமோ. பாய்ஸ், Thank you so much. Thank you. இவனுங்க FTV பண்ணிட்டு அது வாயில வைக்கிறதே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, சத்தமான கைத்தல் கொடுத்துலாம். நம்மளோட டீம் SRM ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். சுரேந்தர், எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. உட்காருங்க. தேங்க்யூ சுரேந்தர். இப்போதான் பிசஸ்ட் வந்தீங்க இல்லையா? உட்காருங்க. தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் நமக்காக சேனல் சர்ஃபிங் ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போற டீம் மெட்ராஸ் நைட்ஸ். ஓகே. ஹலோ அண்ணா, கேக்குதாண்ணா? கேக்குது. நல்லா கேக்குது. ஆடியன்ஸ்க்கு கேக்குதா? ஹலோ. தேங்க்யூ. ஓகே, இப்போவே ஓகேடா. ஸ்டார்ட் வித் யுவர் ஃபேவரட் சேனல். It's WWE. It's Roman Reigns versus John Cena. It's the best man. மியூட். அப்படியே சன் மியூசிக்ல அதே ஸ்டெப்புக்கு ஒரு பாட்டு வேணும். ஊண்டவா மாமா பாட்டு மாட்டோம். தங்கமே உன்னை தேடி வந்த நானே. போ மேல போ. இதான் சாக்குன்னு வந்துருவீங்க. போடா. வைரமே ஒரு விஜய் சூப்பர். என்ன லூ, this is Mahesh Babu Lou here, expression king. நீ பேசு. எல்லாரும் கத்ததுக்கு முன்னாடி நான் கொண்டா ப்ரே பண்ணிக்குவோம். அல்லாஹ் அக்பர். யார் என்று தெரிகிறதா? ரூபம் தெரிகிறதா? ஏய், மூவிஸ் நவ். Avengers assemble. ஹான், அந்த ஜாக்கெட் எடுத்து கீழே போடு. ஜாக்கெட் எடுத்து மேலே போடு. ஜாக்கெட்டை கீழே போடு, மேலே போடு. கீழே போடு, மேலே போடு. கீழே மேலே கீழே மேலே போட்டுக்கிட்டே இரு. சரி, போட்டதெல்லாம் போதும். சன் நியூஸ். மறக்குமா நெஞ்சம் மனசு. சன் நியூஸ்டா. அதான் இப்போ ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் பார்த்துட்டு. மறக்குமா நெஞ்சம் மனசுல மறக்குமா. நாப்டால். இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட் என்ன, இது ஒரு அற்புதமான சிலை. இந்த சிலையில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, என்ன மாதிரி சவுண்டு கொடுத்தாலும் வேற மாதிரி சவுண்டு கொடுக்கும். Bloody sweet. இப்போ இந்த ப்ராடக்ட்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இது எந்த மாதிரி வேணா நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன். எப்பா என்ன பண்ற? திரும்ப பொசிஷன் வாடா. தண்ணி லீக் ஆயிடுச்சு பாத்து. சரி. ஓகே. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கபடிடா. மூக்கு மேல ராஜா மச்சான், சூப்பர்டா மச்சான் சாமியா புடிங்கடா மச்சான் அதை புடிச்சு இடுடா மச்சான் எக்ஸ்ட்ராஆர்டினரிடா மச்சான் வேற மாதிரிடா மச்சான் அந்த புடிங்கடா மச்சான் மேட்டர் இருக்குது மச்சான். தலபதி விஜய் சார் வேற மாதிரி சூப்பரா. ஓகே, செம்ம வேற. சன் மியூசிக் ஒரு பழைய மெலோடி நைட். என் இனிய பொன் நிலாவே, என் நினைவில் என் கனாவே, நினைவிலே ஒரு சுகம் தரரர தரா. என்ன பூச்சி என்ன சுத்துறாங்க போடா.
உலகுதே தினம் தினம் தரரரத்து ஏசியா நெட்ரா மலையாளம் சேனல் ஏசியா நெட் என்ன சாரோ மனசு யாரோ എന്താ ജോർജ് കുട്ടി മലയാള കട്ടി ആ എടാ എടാ ജോർജു இது பாலையால வந்திருக்கணும் மலையு காலையு பொலியு என்னையு నేను లాల్ చేటన్ మలలమ 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 മനസ്സിലായോ சேரா கலைஞர் டிவிடா ஆக உலகவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நடுமலரே இடியவர் புது நல்லமே அன்பே அமுதே அழகே உரிய தென்றலே பனியே கனியே சுவைய இங்க வாடா ஒரு செகண்ட் ஆன்சரா நான் நினைச்சேன் மரகத மணியே மாணிக்க சுடரு இப்போ டாடி பேசுவார் டாடி பேசுங்கள் டாடி தமிழ் மக்களே டாடிக்கு சோக்காகிறது டாடி அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் டாடி நீங்க சும்மா இருங்க நான் பேசுகிறேன் உலகவர் ஓவியமே ஓகே டிஸ்கவரி டர்போ அக்கா தள்ளி ஓகேடா பாய்ஸ் தேங்க் யூடா குட் ஜாப் டா தெரிந்தவங்க நல்லா பேசுவாங்க இவங்கெல்லாம் என்கிட்ட விட்டா ஒரு நாள் ஃபுல்லாக ஃபோனில் பேசுவாங்க அந்த மாதிரி யாருன்னா 3 பாய்ஸ் 3 கேர்ள்ஸ் டக்குன்னு வாங்க பார்ப்போம் ஒரு சேர் கொடுங்க இப்போ என்ன கேம்னு சொல்லிடுறேன் இது வந்து உங்களுடைய ஃப்யூச்சர் க்ரஷ் இல்லைனா வந்து ஃப்யூச்சர் லவ்வர்னு வச்சுங்க வருங்கால கனவு கண்ணி அதெல்லாம் 3 பிரேக்கப் பண்ணிட்டு இன்னைக்கு வந்திருக்குது கல்ச்சர்ஸுக்கு ஃப்யூச்சர் க்ரஷ்ஷுக்கே வந்து வைக்கப்படுறாங்க அப்படியே வாமா இவன் பாரு ஒரு சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் நிற்கிறான் இந்த மாதிரி இருக்கணும் பசங்கன்னா அந்த மாதிரி இருக்கணும் வாமா இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுல இருக்கிற ஒரு வாட்டமே வேற இப்போ இதுல உட்காடுறோம் கொஞ்சம் டயர்ட் ஆகுதுன்னு இப்படி சாஞ்சு நான் ஊந்துருவேன் ஆனா இங்கல எனக்கு இருக்கிற சௌரியமே வேற இந்த விரம்ப இவனை இப்படி நவுத்திட்டு இப்படி உட்காருவேன் எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா நான் காட்டுற வாட்டத்தை இப்படி உட்காரலாம் போது நிறுத்துடா வாமா இப்போ ஒன்றும் இல்லை எங்க இன்னொருத்தர் இருந்தார என்னடா க்ரஷ்னு ஒன்று ஈத்துன்னு ஓட்டுக்கிறான் அவன் வாங்கம்மா அவ்வளோதான் 2 பேர் தானே நீங்கள் சரி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இவங்க கிட்ட வந்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணணும் அவங்க வந்து ஏதாவது பேசுவாங்க உட்காரக்கூடாது அவங்க வந்து உங்கள் லவ்வர்னு மாதிரி நினச்சிங்க ஒரு பொண்ணை பார்த்தோன்னு பிடிக்கும்ல அந்த மாதிரி ஒரு லவ்வர் இவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணணும் நீங்கள் அவங்களோட மைண்ட் வாய்ஸ் நான் பேசுகிறேன் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறது அவங்கள தான் பண்ணணும் இல்லை சேச்சா அந்த மாதிரி கிடையாது ஓகே இந்த மைக் 3ல கொஞ்சம் பேஸ் மட்டும் ஏற்றிங்க ரெடியா இப்போ நீங்கள் பேசணும் ஓகே ஆயிடுச்சுன்னா நம்ம டிஜே தமிழ் வந்து ஒரு ஐட்டம் நம்பர் ஏதாவது போடுவார் அது கூட நீங்கள் டான்ஸ் ஆடலாம் கமிட்டடு டேய் சேர் கூட தானே ஆடுற சேர் குடும்பமாக நடத்த போகிறேன் கமிட் ஆனால் நான் அந்த பொண்ணு கஷ்டமாக படுத்த போகுதுமா சேர் கூட தான் எந்த வித இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் கிடையாது இன்னைக்கு ஓகே வாப்பா ரெடியா ஃபஸ்ட்டு பேசுகிறேன் அந்த பொண்ணை பார்க்குறேன் இவங்களாம் வேணாவா உனக்கு இப்படி திரும்பி நின்னா அந்த பொண்ணோட மைண்ட் வாய்ஸ் மட்டும் நான் பேசுகிறேன் மற்றபடி அங்கே தான் Hi Malini, I'm Krishnan. பேசு ப்ரப்போஸ் பண்ணுப்பா ஹாய் மாலினி சொல்லு பழனி என்னடா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாரும் இதையே சொன்ன நான் எங்கடா போவேன் இது வேற மாதிரி இருக்கே நீ கூட தான் வேற மாதிரி இருக்க நான் ஏதாவது சொல்லணும் நான் ஏதாவது சொன்னேன் என்ன விஷயமா வந்தடா கொஞ்சம் வாய்ஸ் மாத்திக்கலாமே என்ன விஷயமா வந்தடா வந்து தொலைடா வாடா சொல்றா எதுக்குடா வந்த என்கிட்ட என்ன வந்த என்னடா நான் உன்னை லவ் பண்றேன் நீ மட்டுமாடா லவ் பண்ற மணி சுரேஷ் ரமேஷ் எல்லாரும் தான் லவ் பண்றாங்க ஒரு பொண்ணு நான் எவ்வளவு பேருடா பாக்குறது என்னால முடியலடா பிரேக்கப் பண்ணிக்கலாம் நான் என்ன இப்போதான் நான் ப்ரப்போஸ் பண்றேன் அதுக்குள்ள பிரேக்கப்பா ஓ நான் சுரேஷ் நினைச்சு சொல்லிட்டேன் சரி நீ கண்டிப்பா நம்ம பேச்ச பண்ணிடலாம் என் பேர் ஆச்சு தெரியுமா உன் பேர் தெரியுமே சுனிலா அனில் ஓகே ஒரு ரொமான்டிக் நம்பர் இவங்க கூட ஒரு பாட்டு ஒன்று போடுங்க ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுங்க பார்ப்போம் உங்க பேரு ஃப்ராங்க்லின் வந்து இப்போ உங்க லவர் கூட டான்ஸ் ஆட போறீங்க பாட்டு போடுப்பா இப்படி
லேட் பண்ணா இன்னொரு அப்ளிகேஷன் போட்டு கூட்டு போயிடுவான். நீ லேட் பண்ண டக்குன்னு ஆடு ஆடு. ஓகேடா, உன்னால முடிஞ்சது நீ பண்ற. தேங்க்யூ பிரதர் பிராங்க்லின். நல்ல சத்தமான கைத்தல் கொடுத்தலாம். இந்த பக்கம் வாமா வாமா வாமா. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தமிழரசி. மைக் கொஞ்சம் சவுண்ட் ஆவீங்க, கிட்ட வைங்க. என் பேர் தமிழரசி. தமிழரசி. நீங்க அந்த மேக் 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 அரீனா மேக் 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 அதுல எப்படி டேங் 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 நீங்களா அது? சரி அமைதி அமைதியா இருங்க. சொல்லுங்க. இப்போ என்ன பண்ணணும்? சொன்ன பண்ணிடுவீங்களா? ட்ரை பண்றேன். ப்ரப்போஸ் பண்ணணும். கத்தரிப்பு அழகே கரையா போட்ட அழகே கலரு சுவையாட்டம். இவர் உங்க ஃபியூச்சர் கிரஷ். பார்த்துட்டீங்க, அவர்கிட்ட பேசுறீங்க, வழியறீங்க, ஃப்ளர்ட் பண்றீங்க. பேசுங்க. நீங்க உட்காருறீங்களா? நான் உங்ககிட்ட பேசுறேன். இல்ல நான் இவங்ககிட்ட தான் பேசணும். நான் மைண்ட் வாய்ஸ் மட்டும் தான். இப்போ சொல்லணும் அதானே. இருமா, மக்களுக்கு முதுக காட்டக்கூடாது. எப்படி வந்துருங்க? இங்க பாருங்க, நான் உன்னை லவ் பண்றேன், நீங்களும் என்ன லவ் பண்ணுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. பிடிக்கலனா பிடிக்கல, பிடிச்சிருக்குனா பிடிச்சிருக்கு. அதை விட்டுட்டு வந்து ஹாய் போடா டைரக்டா பார். நான் லவ் பண்றேன், பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலனா பிடிக்கல. பிடிச்சிருக்கு அப்படின்னா அடுத்து என்ன? அடுத்த கேள்வி. பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. பிடிச்சிருக்கு ரொம்ப அப்படி சொல்லிட்டாரு. இவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிருக்குன்றான், ஒரு கேரக்டர் கூட தெரியாம. அப்ப அவனை லவ் பண்ணி வேஸ்ட், பிரேக்கப். ஐயையோ ஐயையோ பிடிச்சிருக்கு உனக்கு. இல்ல இவளா வந்தா இவ பிடிச்சிருக்குன்னா ஓகேவா? இவன் மட்டும் உடனே சொல்லக்கூடாது. என்ன இது? வாட் இஸ் திஸ்? அப்ப கேர்ள்ஸ் மட்டும் பிடிச்சிருந்தா சொல்லலாம், பாய்ஸ் பிடிச்சிருந்தா சொல்லக்கூடாது. என்னம்மா இது? அவங்க புரியல என்ன கேட்டீங்கன்னு. ஆக்சுவலி பாட்டு போட்டாங்கண்ணா. பாட்டு போட்டாங்க. உங்க நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் பிரேக்கப், பாய், விட்டுறலாம் அவங்கள. ஏண்டா சும்மா இருந்த ஒருத்தனை போயிட்டு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு பிரேக்கப்ட்டா எதுக்குடா வரீங்க? எதுக்குடா வர? போடா அப்படிக்கா. ஒரு பாட்டு ஒன்று போடுங்க. இப்போ நீங்கள் ரொமான்ஸ் பண்ணோம் அவர் கூட. மைக் கொடுத்துருங்க. பாட்டு ஏதாவது நல்ல பாட்டாக போடுங்க சீக்கிரம். விழிகாடு விழி. தேங்க்யூ தேங்க்யூ. வாப்பா தம்பி வாப்பா. உங்க பேர் சொல்லுங்க ப்ரோ. இருங்க மைக். சரி. கஸ்பர். கஸ்பர். ஓகே. என்ன மாதிரி பொண்ணு எதிர்பார்க்குறீங்க கஸ்பர்? இதற்கு தானே ஆசைப்பட்டாய். எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்குறீங்க? பொண்ணா இருந்தாலே போதும் எதிர்பார்ப்பேன் சார். சார் எனக்கு பொண்ணே போதும் சார், அதுவே ரொம்ப சந்தோஷமா. எது படிக்கணுமா இல்லை வேலைக்கு போகணுமா கல்யாணத்துக்கு அப்புறம்? இங்கே உட்காந்தா போதும். இங்கே உட்காந்துருக்கணும். எல்லாம் பதறானுங்களா திரும்பி பார்க்கறதுக்கு? சரி உட்காந்துருக்காங்கன்னு நினச்சிங்க. பேசுறீங்க. நல்லா படித்த பொண்ணாக இருக்கணும். படித்த பெண்ணா இருக்கணும். ஆமாம். மாஸ்டர் டிகிரி பண்ணவங்களா? மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும். இப்படி காலை விட்டு திருப்பலாமா பொண்ணுக்கிட்ட? தப்பு இல்லை. அவங்க லுக் அங்கே. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுப்பா. சாரி டு டிஸ்டர்ப் யூ. நான் அங்கேருந்து உங்களை பார்த்துட்டு இருந்தேன். பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதனால தான் வந்து அப்ரோச் பண்ணேன். அப்படியா? பேசலாமா? வெளியே போகலாமா? பேசலாம். பேசலாமா? வெளியே போகலாமா? பேசலாம். வெளியே போயும் பேசணுமா? இங்கேருந்தே பேசலாம். இங்கேருந்தே பேசணுமா? என்ன பேசணும்? என்ன வேணால் பேசலாம். என்ன வேணால் பேசலாமா? உங்கள் பேர் என்ன? என் பேர் செந்தில். கங்கா சந்திரமுகியா மாறும்போது அவ தன் காதலன் குணசேகரன் தான் நினைக்கிறது. இப்போ அதே குணசேகரன் வீட்டில் குடியிருக்கிற இந்த விஸ்வநாதன் தான். என் பேர் பிரியங்கா ஸ்வீட்டி. ஃபேக் ஐடியா? ஆமாம், நான் ஒரு ஃபேக் ஐடி. சொல்லு என்ன விஷயமா? அந்த எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு.
இப்போ பிரியங்கான்றதால பிரியா போட்டீங்க. இதே மணிமேகலை என்ன பண்ணியிருப்பீங்க? அந்த பாட்டு தேடுங்க. சொல்லுங்க. எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. மணிமேகலை என்னடா வெக்கமா? மணிமேகலைக்கு பாட்டு இருக்கு. சரி, பொண்ணு பேர் வந்து திடீர்னு வேற ஏதாவது பேர் சொல்லுப்பா. உன் பேர் என்னம்மா? ஸ்வேதா. ஏதாவது சொல்ல போறேன் நான். ஏதாவது கவுண்டர் இருக்கிற பேரா சொல்லு. ஸ்வேதா, அதுக்கு ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்க. அதான் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. சரி, நான் என்ன பண்ணணும் இப்போ? பேசி தெரிஞ்சுக்கலாம். பேசிட்டோமே, அப்புறம் என்ன? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. அவ்வளோ சீக்கிரமாவா? ஒரு நல்ல ஐட்டம் நம்பர் ஏதாவது போடுங்க. இவங்க 2 பேர் டான்ஸ் ஆட போறாங்க. இந்த நேத்து ராத்திரி அந்த மாதிரி ஏதாவது போடுங்க. பாப்பா எவ்வளவு பேரு பாடலாமா? நேத்து ராத்திரி, இன்னைக்கு ராத்திரி, சும்மா இன்னைக்கு கிடையாது. பாப்பா ரெடி? ரெடியா? மியூசிக் ப்ளீஸ். நேத்து ராத்திரி பார்ப்பதற்கே பைத்தியக்காரன் போல தெரியும். இவன் தான் ஃப்ரீ ஃபயர் பிச்சாண்டி. ஒரு சேரே இப்படி பாத்துக்கிறான்னா பெண்ணா இருந்தா இப்படி பாத்துப்பான் பாருங்க. இங்கதான் இருப்பேன். தேவனாவது பேசலாம். எங்க? இந்த இடத்துல நிப்பேன். இங்கதான் இருப்பியா? ஓகே. கேர்ள்ஸ்லாம் அந்த என்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். போகும்போது பிரதர் இங்க தான் நிற்கிறாராம். யாரை வரவிடாம தடுக்கிறாரு. ஓகே, நன்றி. இங்க தான் லாஸ்ட் யாரா ஒருத்தர் பயங்கர போல்டா பண்றோம். உங்க பேர் சொல்லுங்க. லோகேஸ்வரி. லோகேஸ்வரி. இந்த பேர் வச்சு நீ ஸ்வேதா சொல்லுங்க. சரிம்மா ஸ்வேதா, நீங்க பேசுங்க. உங்க ஃபியூச்சர் பாய் ஃப்ரெண்ட் அவர் தான் பேசுங்க. நான் உட்கார்றதுக்கு தனி பேமெண்ட் வாங்குறேன். நான் உங்க அண்ணாவை தான் பாக்குறேன். அப்போ அதனால தான் நான் வந்து நான் உட்கார்ந்தா பிரதர் ஃபீல் வரும். அங்க லவ் இருக்காரு நினைச்சிட்டு பேசுங்க. நீங்க உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். காதலிக்கும் ஆசை இல்லை. வேணா ஒன் சைடு உட்காந்துக்கிறேன். கண்ணாடி வருங்க. கண்ணாடி வைக்கணுமா? என்ன பண்ண போற? ஓகே. திருடி சென்ற என்னை திருப்பி தருவாள. சொல்லுமா, என்ன விஷயமா? என் பேரே தெரியாம ப்ரப்போஸ் பண்ண வந்துட்டியா? உன் ஆளுன்னு வச்சுக்கோ. நீ ஒருத்தனை இப்போ ஃபியூச்சர்ல ஒருத்தர் நினைப்பல அவங்க. ஓகே ஓகே ஓகே. ஹாய். ஹாய்டா. செஞ்சு ஃபன் பண்ணாதீங்க. ப்ரப்போஸ் பண்ணா வேணாம். முதல்ல மைக் இது அது கேக்குது. நீங்க சைலண்டா இருங்க. சொல்லுப்பா. ஹாய் அப்படினா நானும் ஹாய் அப்படினா கொஞ்சம். சரி சொல்லு லோகேஸ்வரி, என்ன விஷயமா அந்த? நான் உங்களை ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன் தூரத்துல இருந்து. நான் கண்ணாடி போட்டிருக்கும் போது பாத்தியா, கண்ணாடி போடாத போது பாத்தியா? ரெண்டுமே பண்ணியா? கண்ணாடி போடும்போது நான் நிறைய பேர் பார்த்தேன், கண்ணாடி போடாம உன்னை பார்த்தேன். ஓகே. உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. The way of look. ஓகே. உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. ஸ்மைலா? Thank you. அடுத்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. உங்களை ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியலையா? சொல்றது முழுசா கேக்குறீங்களா? சரி வா போ. ஓகே, பாட்டு போடுங்க. டக்குனு பாட்டு போடுங்க. வாய்ப்பில்லை. இந்தாங்க. அங்க அவர் கூட ஆடுங்க. பாட்டு போடுப்பா லாஸ்ட். நிறைய எடுத்துட்டு போங்க, பின்னாடி எடுத்துட்டு போங்க. கேட்டா நீதான் மேடம் வா நூ காவாலை அந்த ட்ரெஸ் தானே இது? அடடா நடந்து வர்றா, இதயத்தை கிழிக்க வர்றா, தமிழனை ஆட்டி படிச்சு உலுக்கி குலுக்கவும். சார் உங்க ஒய்ஃப் எங்க இருக்காங்க? அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணுங்க. ஓகே மேடம், உங்க பேர் சொல்லுங்க மேடம். தாரணி நறுமுகை. பேரா அட்ரஸா இது? பேர் தான். பேர். ஓகே, என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க. சும்மா ஒரு ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்து. சொல்லுங்க. அவர் பிரதர் இருக்காரு. டேய் சொல்லண்டா. ஹாய் ஹலோ வணக்கம். நீ ஒரு நாழிகை நில்லா. ஓ ஆட போறீங்களா? சரி பேசுங்க, ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட பேசுங்க. ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
நான் ரொம்ப சௌக்கியமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல ஊர்க்கா போட்டாங்களா உங்க வீட்ல? ஊர்க்கா போட்டு தொப்பனார் வந்து தயிர் சாதமும் கொடுத்தார். மாமிலாம் ஜம்போ மீல் சாப்பிட்றவா பொய்யா சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நன்னா இருக்கேன். ஐயர விட்டுல மாமி திறமைய நீ காமி உன்னை காப்பாத்தணும் சாமி. ஐயர விட்டுல மாமி, ஐயர விட்டுல மாமி. ஏய் ரொம்ப நாளா உங்களை அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கேன். அப்சர்வ் பண்றீங்களா? அப்படின்னா ரொம்ப இதுவா இருக்குமே. சொல்லுங்க. ரொம்ப ஸ்வீட்டா கேரிங்கா எல்லாரும் கூடயும் பேசிருக்கீங்க. அதெல்லாம் பண்ணுவார் இவரு. இப்போ நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவார் எல்லார்ட்டையும். சொல்லுங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம சேர்ந்து டியூட் ஆடுவோமா? ஓகே, சாங் ப்ளீஸ். கைகள் கோர்த்து என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. தகதகனிய முன்னால குதிச்சு ஓடி வந்து இந்த மாதிரி ஒன்னால பண்ண முடியுமாடா? ப்ரோ, நான் வந்து நிறைய சொல்லுவேன். நான் என்ன சொல்லணும்னா இருந்தாலும் வந்து அவர் எதுக்கு நான் கூப்பிட்டேன்னா அங்கே நின்று டைம் முடிஞ்சு அப்படின்னா பொண்ணை விட்ட உடனே சுற்றி இருக்கிறார் வந்துட்டீங்க. அதான் பார்த்தேன். தேங்க்ஸ்மா, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நேரமாக எல்லாம் இங்கிலீஷில் பேசுனதுனால என்ன பேசணும்னு எனக்கு புரியல. நான் வட சென்னையிலேருந்து வரேன். பழைய கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படித்த பையன். தமிழை தவிர வேறு எதுவும் தெரியாது எனக்கு. ஆனால் இங்கே ரொம்ப நேரமாக நிறைய பேசிட்டு இருந்தீங்க, எதுவும் புரியல. ஆனால் கடைசியாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு காலேஜ் வந்து சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சண்டை செய்யணும், நம்ம பிரச்சனைன்னு வந்தால் சண்டை செய்யணும். சண்டை செய்யதை விட்டு சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், லைஃப்பை நம்ம வந்து லீட் பண்ணணும். அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா உனக்கு அப்புறம் உன் பிள்ளைங்க பிச்சை எடுக்கும், இன்னொருத்தங்கிட்ட அடிமையாக இருக்கும், இன்னொருத்தங்கிட்ட எதுக்கும் போகாமல் கை கட்டி கூலியாக இருக்கும். அடுத்தவங்ககிட்ட நான் ஒரு அடிமை அப்படின்னு அது வாயால் சொல்லும். அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னா நீ சண்டை செய்யணும். காவேரி நீர் வரல, அதுக்கு சண்டை செய். நான் லியோ படம் வரலன்னு சண்டை செய்யாத. அட்லி ஜெய்ஸ்டார்னு சண்டை செய்யாத. லோகேஷ் ஜெய்ஸ்டார்னு சண்டை செய்யாத. சொல்கிறத கேள்றா தம்பி. நான் படத்தில் சண்டை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் சினிமாக்காரன். குடிக்கிற தண்ணி தொட்டியில் மலம் கழிக்கிறான் பாரு, அதுக்கு சண்டை செய். நீ காலேஜில் படிக்கிறல, ஜாதி எனக்கு வேணான்னு சண்டை செய். சமூகத்தை தூக்கி பிடிக்கணும்னு சண்டை செய். சரியா? இந்த காலேஜ் வழியாக கலை சார்ந்து சமூகத்துக்கு இந்த சமூகத்துக்கோட இந்த கலை சார்ந்து சமூகத்துக்கு அறிவு சொல்கிற கலை தான் மிகப்பெரிய இடத்துக்கு போய் நிற்கும் இல்லையா? அந்த மாதிரி படங்களை வரவேற்குங்க. இந்த விடுதலை பெறணும், இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சது வெள்ளைக்காரங்கிட்ட இருந்துன்னா அதுக்கு முன்னாடி எத்தனை நாடக கலைஞர்கள், எத்தனை பேர் மேடையில் ஏறி தன் விடுதலைக்காக போராடி இருப்பாங்க, எத்தனை பேர் போராடி இருப்பாங்க, எத்தனை மக்கள் சொத்தெல்லாம் விற்றான். அதெல்லாம் தாண்டி நாடு வெற்றி பெற்றது, நாடு சுதந்திரம் அடைஞ்சது. சரி, யார் சுதந்திரம் அடைஞ்சது? நாடு சுதந்திரம் அடைஞ்சது. சுதந்திரம் அடைஞ்ச நாட்டில் சொந்த மக்களுக்கு அடிமையாக வச்சுருக்குது. அது எப்போ விடுதலை பெறுறது? அதை பற்றி எப்போது யோசிச்சிருப்பீங்களா? அது பேர் தான் சாதி. அந்த சாதியை ஒழிக்கிறதுக்கு தான் இங்கே நம்ம போராட வேண்டியது இருக்குது. தன் பக்கத்தில் பழகிற நண்பன் காலேஜ் படிக்கிற வரைக்கும் அவன் நண்பனாகிறான். காலேஜ் முடிச்சு அவன் வீட்டுக்கு போனவொடனே அவன் வேறு சாதியாக மாறிடுறான். ஏன்? அது என்ன பிரச்சனை? அதை பாருங்கள். இப்போது இந்த காசெல்லாம் ரெடி பண்ணி யார் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா காது கேளாதவர். அப்புறம் இந்த ஆசிட்டில் என்னப்பா சொன்னீங்க? ஏதோ ஒன்று சொன்னீங்களே இங்கிலீஷில். அப்படின்னா என்னப்பா ஆசிட் விக்டிம்ஸ்னா? ஆசிட்டால் தாக்கப்பட்டவங்க. எப்படின்னா குட் டச் பேட் டச் அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஏன் சொல்லி தர்றாங்க? அம்மா உன்னை எங்கே தொடுறாங்க, இது குட் டச், இது பேட் டச். உங்கள் வீட்டு பையனுங்க சொல்லி கொடுங்க, இது குட் டச் பேட் டச். உங்கள் அம்மா கிட்டே இருக்கிற மாறுதாண்டா நீ பார்க்குற பொண்ணுக்கிட்ட இருக்குது, அது இப்படி தான் நீ பார்த்து பழகணும். இவ தாண்டா அக்கா தங்கச்சி, இந்த பொண்ணு மேலே தாண்டா காதல் வரணும், இவளை பார்க்கும்போது சகோதரத்துவத்தோடு பார்க்கணும்
அவள் லவ் பண்ணலனாலும் அவளை நீ பாதிக்கக்கூடாது. ஸோ ஆக்டிவாக அவளை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அப்படி சேர்த்துட்டு நீ போடா, நமக்கு இதெல்லாம் தாண்டி வேற ஒரு உலகம் இருக்குது அப்படின்னு பிள்ளைங்களுக்கு ஒழுக்க சொல்லி கொடுக்குற சமூகத்தில் பிறக்கணும் நம்ம. ஆனால் மாறா எதை திட்டினாலும் பொண்ணை தான் திட்டணும், எதை பேசினாலும் பொண்ணுக்கிட்ட தான் பேசணும், அசிங்கமாக திட்டினாலும் பொண்ணை வச்சு தான் திட்டணும், எல்லாம் பொண்ணு தான். ஆனால் அந்த பொண்ணுக்கு பாதிப்புனா உடனே டொனேஷன் பண்ணி கொடுக்குறீங்க, சந்தோஷம். இதுக்கப்புறம் எந்த பொண்ணும் பாதிக்கக்கூடாதுன்னு இந்த காலேஜில், இந்த மாதிரி எல்லா காலேஜ்லேயும் ஈவெண்ட் நடத்துறதுக்கு எதுக்கு காரணம்? இங்கே ஃபீட் பாக்ஸ் பண்ணுறதுக்கும் டான்ஸ் ஆடுறதுக்குமா? இல்லை. அதை தாண்டி உங்கள் ஜாலியை தாண்டி இங்கே இருக்கிற உங்களை நம்பி அனுப்புகிறாங்களா பெண்களை, அவங்கள கொண்டு போய் சேர்க்கணும்ல வீட்டுக்கு. இந்த காலேஜில் படிக்கிற பொண்ணுங்க கரெக்டாக போகணுமா போவானவா? இங்கே இருக்க ஆண் மகனை நம்பி வர அனுப்புகிறாங்கள, அந்த ஆண் மகனுங்கெல்லாம் சேர்ந்து நம்ம பெண்ணை இப்படி தான் பார்க்கணும், நாம் ஒழுக்கமாக இருக்கணும், நமக்கு என்ன வேணும், இப்படி நிறைய தெரிஞ்சுக்குங்க, சரியா? அதை தாண்டி இங்கே நிறைய விஷயங்கள் ரோட் ரைட் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. பிளட் டொனேட்டு, தாய்ப்பால் டொனேஷனு, அது இல்லை இது இல்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் டொனேஷன் பண்ணுறாங்க அப்படி இப்படின்றாங்க. எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நாங்கள் டெய்லி ஒரு நாளைக்கு நீங்கள்லாம் ஒரு சாவு பார்க்குறது ரொம்ப சாதாரண விஷயம். ரொம்ப என்ன சொல்கிறது, எங்கள் ஒருத்தர் செத்துட்டாருப்பா. உங்கள் ஏரியாவில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அடுத்த மாதம் ஒருத்தர் இல்லைன்னா 2 மாதம் வரும். ஆனால் என் ஏரியாவில் ஒரு நாளைக்கு 10 பேர் சாவான். என் ரோடை கிராஸ் பண்ணும்போது 10 டெட் பாடி போவோம், 10 டெட் பாடி போவோம். என்னடாண்ணா போன மாதம் நல்லா அந்த ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாரு, என்னடா அந்த அக்கா நல்லா அழகாக இருந்தாங்க, போன வாரம் கேன்சர் ஆம்பா 4th ஸ்டேஜ் இறந்துட்டாங்க அந்த அக்கா, இந்த அக்காவுக்கு என்னப்பா பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனை, சூசைடு, தாழ்வு மனப்பான்மை, இப்படி எல்லா விஷயமும் இங்கே நடக்குது. இந்த தம்பி சொன்ன மாதிரி பிரச்சனையை ஸ்பேஸ் பண்ணணும். அதை தம்பி தங்கச்சிங்களா, என் அழகு தெய்வங்களா, பேசுகிற உங்ககிட்ட தான் நான் பேச வந்துருக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், முடிச்சுக்குவா, முடிச்சுக்கலாமா? சந்தோஷத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும்? நாம் சண்டை செய்யணும். நம்ம சந்தோஷம் ஒரு பகுதி தான். ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குன்னா, நமக்கு பின்னாடி இருக்கிறவன் ஒருத்தன் விழுந்துருக்கான்னா அவனை தூக்கி விட்டு நின்று பாரு, நீ சந்தோஷமாக இருப்ப. புரியுதா? அப்போது மற்றவங்களுக்காக உழைக்கணும், மற்றவங்களுக்காக போராடணுன்ற எண்ணத்தோட இந்த காலேஜ் கல்ச்சரல்ஸ் ஆரம்பிங்க. நிறைய விஷயம், இப்போ இந்த விஷயம்லாம் நல்ல விஷயந்தான். இந்த ஆசிட் அடிக்கிறது, காது கேளாதவர்களுக்கு வந்து மிஷின் வாங்கி தர்றது, இல்லாத பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறதுன்னு, ஃபீஸ் கட்டுறதுன்னு, கவர்மெண்ட் ஸ்கூலில் எடுத்துன்னு போய் சேர்க்கறதுக்கு முடிவு பண்ணுங்கள். அரசு பள்ளிக்கூடங்களை இன்னும் பெருசாக்கிறதுக்கான வேலை செய்யுங்க. நீங்கள் ஃபீஸ் கட்டிங்கன்னா அந்த புள்ள மறுபடியும் இன்னொரு தனியார் பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கும். தனியார் பள்ளிக்கூடங்களை இங்கே காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க ஃபைனல் இயர் முடிச்சுட்டு போயிட்டு ஒரு கோச்சிங் கிளாஸ் ஆரம்பிங்க, ஒரு 10 பேர் சேர்ந்து. இந்த காலேஜில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு அரசு பள்ளிக்கூடத்தை குத்தகை எடுக்கிறது, போய் உட்காந்து ஷூ வாங்கி கொடுங்க. அங்கே போய் உட்காந்து அரசு பள்ளிக்கூடங்களை கணக்கு சொல்லிக் கொடுங்க, அறிவியல் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் படித்ததை திரும்ப அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு வாங்க. நீங்கள் படித்த இங்கிலீஷ் அங்கே எடுத்துன்னு போய் கொடுங்க, நீங்கள் படிக்கிற தமிழ் அங்கே எடுத்துன்னு போய் கொடுங்க. இதெல்லாம் வந்து சொல்லுமா, எஸ், ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்த உடனே நீங்கள்லாம் உறுதிமொழி எடுத்துக்கங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் படித்ததை கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட சேர்த்துட்டு போங்க. ஒரு நல்ல அதிகாரி, ஒரு போலீஸ்காரர், ஒரு வக்கீல், ஒரு ஜட்ஜி, ஒரு டாக்டரு எல்லாமே சொல்கிறாங்க நாங்கள் இந்த மக்களுக்காக உழைக்கிறோன்னு. ஆனால் நம்ம இருக்கிறோமா? இல்லை. அதெல்லாம் தாண்டி நாம் இங்கே ரொம்ப தப்பாக இருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம முடிவு பண்ணுவோம், விளிம்பு நிலையில் இருக்க மனிதர்களுக்காக நாம் உழைப்போம், அவங்களுக்காக வாழ்வோம், எல்லாரையும் கை தூக்கி விடுவோன்ற சிந்தனையோடு இருப்போம், சாதியை ஒழிப்போம், எல்லோரும் மனிதர்களாய் வாழ்வோம். அதுதான் மிகப்பெரிய வெற்றி. சரிங்களா? இதுக்கு மேலே எனக்கு பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் வந்து உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனால் எனக்கு ஒரு கவலை இருக்குது. அந்த கவலையை தான் நான் இங்கே முன்வைக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க. இதை தாண்டி அரசு பள்ளிக்கூடத்தை நோக்கி பயணிங்க. உங்கள் வீட்டில் காசு இருக்குது, நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டாங்க, நல்ல காலேஜில் சேர்த்துட்டாங்க. காசே இல்லாத குழந்தைங்க இன்னும் அரசு பள்ளிக்கூடத்தில் போயிட்டுருக்காங்க. ஆனால் அரசு இருக்கிற பள்ளிக்கூடத்தில் மூடிட்டு இருக்குது. அப்போது வாலண்டியர்ஸ் நிறைய பேர் அரசு பள்ளிக்கூடத்துக்கு தேவைப்படுறாங்க. வாங்க, படிச்சுட்டு ஜெயிச்சுட்டு வந்து இல்லாத பிள்ளைகளை கை தூக்கி விடுங்க. நன்றி. சத்தமான ஒரு கைத்தறல் கொடுத்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நிறைய பேர் வந்து இப்போ ஃபன்னாக ஒரு இடம் நடக்குது அப்போ நம்ம பேசணுமானவங்களாம் ஹெசிடேட் பண்ணி யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் நம்மளால் முடிந்தது சமூகத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னோம், நம்மளால் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டாலும் அதில் அவருக்கு ஹாப்பி தான், அதில் அவர் சாட்டிஸ்ஃபை தான் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த விதத்தில் நம்ம பசங்களும் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், லியோ படம் வந்தால் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகிறதும் நம்ம பசங்க தான். ஜல்லிக்கட்டுன்னு ஒரு பிரச்சனை வந்தால் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்ற மாதிரி நேராக கிளம்பி மெரினால போய் உட்காரதும் நம்ம பசங்க தான். ஸோ நீங்கள் சொன்ன அட்வைஸ்லாம் கண்டிப்பாக கேட்டு நான் வந்து படத்தெல்லாம் வந்து போய் பார்க்காதீங்களாம் சொல்ல, போய் பாருங்கள், பார்க்குறதுலாம் தப்பு இல்லை. அதே தேட்டரில் தான் ஒரு பழங்குடியினர் வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறாரு, உள்ளே விட மாட்டேன்றான் தேட்டருக்காரன். இன்றைக்கி எல்லாரையும் கூட்டிட்டு போய் தேட்டரை ஓடிச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ ரோகிணி தேட்டருக்கு ஒரு மீம்ஸ் போட்டிருக்காங்க. இதுதான் இந்த சமூகம், வேறு ஒன்றும் இல்லை. அதை தான் நான் சொல்ல வந்தேன். சினிமா பாருங்க, சமூகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த சமூகத்தை நீங்கள் தான் பார்க்கணும். நாளைய இந்தியா யார் கையில்? என் கையிலையா? படித்து உட்காந்துக்கிற உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ அதை பற்றி பேசணும்ல. விளையாடுங்க, பாட்டு பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க. ஆனால் ஒரு காலேஜ் வந்து ஒரு விஷயத்த சொல்லுது. என்ன சொல்லுது? இந்த காலேஜில் சூசைட் பண்ணிக்கிறது தப்புன்னு சொல்லுது. இன்றைக்கி எவ்வளோ குழந்தைங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த விஷயத்தை அழகாக பிரதிபலிக்கிறாங்க. சண்டை செய்யணும். அப்போ நம்ம சண்டை செய்ய தேவை இருக்குது. பொழுதுபோக்குற தேவை நமக்கு தேவையில்லை, சண்டை செய்வோம்.